என்னைக்கு வந்து உரல் இருந்து உலக்க சுத்துச்சோ அப்ப வீட்டுல இருக்க பொண்ணுங்க எல்லாம் ஒல்லியா இருந்தாங்க. எப்ப வந்து உரலை சுத்த ஆரம்பிச்சு உலக்க நின்னதோ அன்னைக்கு நம்ம லேடிஸ் எல்லாம் குண்டாயிட்டாங்க. பிறந்த நாள்ல இருந்து உங்க கூட நீங்க பண்ண அத்தனை சேட்டையும் தாங்கிட்டு நம்ம கூட அந்த பாடி இருக்கு. பாட்டி, she is about to hit century. She cooks for people at home. இன்னைக்கு 35 வயசுல நான் கண்டினியூஸா காய் நறுக்கினே சுண்டு வரல இருக்குதுன்னு சொல்றாங்க. Even teachers நின்னுட்டே இருக்காங்க, வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வருது. All of this can be prevented. 50 வயசுல உங்களுக்கு எதுக்கு BNI தேவைன்னு நான் யோசிச்சிருக்கேன். 21 வயசுல இவனுக்கு எதுக்கு BNI தேவைன்னு யோசிச்சிருக்கேன். நீங்கெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு கவலையே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு உங்களோட பேஷண்ட்டை பத்தி சொன்னீங்க. அவர் வந்து ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, இப்போ ஆஸ் அ பிராண்ட் தன்வந்திரி, இந்த கேள்வி வந்து ஒரு தன்வந்திரி பிராண்ட் வந்து அந்த பேஷண்டோட அந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணீங்க. அவருக்கு முதுகு வலியை சால்வ் பண்ணீங்க, கழுத்து வலியை சால்வ் பண்ணீங்க. அப்போ அதை எப்படி வந்து அதுல இருந்து என்ன லெசன் தன்வந்திரி எடுத்துக்கிச்சு, அதோட ஆக்ஷன் தன்வந்திரி என்ன பண்ணினாங்க? ஆக்சுவலி அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, எர்கனாமிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து சீரியஸா பர்சியூ பண்ணணும். இதை வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் எடுத்துகிட்டு போகணும். நாட் ஜஸ்ட் நான் அதை வந்து ஒரு குவாலிட்டி செக்குன்னு ஒரு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தாலுமே கூட, ஐ வாண்டட் டு டேக் திஸ் டு எவ்ரி இண்டஸ்ட்ரி. பேக்கேஜிங், லாஜிஸ்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங், ஐடி, எங்கே போனாலும். அது இல்லாமல் நம்ம நினைக்கிறோம் அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு. ஈவன் டீச்சர்ஸ் working in schools, college professors, அவங்களுக்கு எல்லாமே கூட because of their nature of job, they cannot quit their job. நின்று தான் கிளாஸ் எடுத்தாகணும். நின்றுட்டே இருக்காங்க, வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வருது. அண்ட் நோ கிளாஸ் ரூம் இஸ் இன் த கிரவுண்ட் ஃப்ளோர். ஸ்டாஃப் ரூம்ஸ் மட்டும்தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, மற்றது எல்லாமே செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். ஒரு நாளைக்கு 3-4 தடவையாவது ஏறி இறங்குறாங்க, முட்டி வலி. அண்ட் தேர் நாட் ஏபிள் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் டயட் பிகாஸ் இந்த டியூட்டி, எக்ஸாம் டியூட்டி, பேப்பர் கரெக்ஷன், அது இதுன்னு. ஸோ டயட்டும் ப்ராப்பராக அவங்களால எடுக்க முடியல. அண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸுங்கிறது ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸில் தான் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் பீப்புள் ஆர் ரைட்டிங் லிட்ரலி வித் த சாக். கழுத்தை நிமிந்து அண்ணாந்து பார்த்து எழுதுறது, அடுத்தது குனிஞ்சு பேப்பர் திருத்துறது, இல்லைன்னா நோட்ஸ் எழுதணும்னு கொடுக்கணும். எல்லாமே எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் தான் ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, லுக்கிங் அப் தேர் ஆர் லுக்கிங் டவுன் ஹியர். அண்ட் இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நோட்ஸில் எழுதுகிற விஷயத்த நோட்ஸில் எழுதாமல் சிஸ்டமில் டைப் பண்ணி சப்மிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நத்திங் எல்ஸ் ஹஸ் சேஞ்ச். yet again they are straining. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டேபிள், சேரு, சிஸ்டம்லாம் வச்சு ஒர்க் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணுறாங்களான்னா இல்லை. எது இருக்கோ, எங்கே இருக்கோ, எப்படி இருக்கோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஆல் ஆஃப் திஸ் கேன் பி ப்ரிவென்டட். இந்த பெயின், இந்த சஃபரிங் எல்லாமே வந்து ஒரு 10 to 15 minutes ஆஃப் எக்ஸசைஸ் அ டே. அதுவும் இந்த 10-15 நிமிஷமும் மொத்தமாக கொடுங்கன்னு கூட நான் கேட்க மாட்டேன். காலையில் ஒரு 5 நிமிஷம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம், டியூரிங் த டே டைம் ஒரு 5 நிமிஷம். இதை பண்ணாலே பெயின் இஸ் ப்ரிவென்டபிள். This is the one learning that I got from that one single patient. அதனால் இன்றைக்கி I am trying to reach out to as many companies as possible. ஈவன் அவங்ககிட்ட ஒரு 10 எம்ப்ளாயி தான் இருக்காங்க அப்படின்னாலுமே கூட எர்கனாமிக்ஸ் சொல்லுங்க, அதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க. அப்படின்னா அது ஒரு புது டெர்மினாலஜியாக இருக்குது. ஓகே, எர்கனாமிக்ஸ் அதாவது எப்படி வந்து நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிலாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம நிறைய இடத்துல ஒரு ஜாபுக்கு ஒரு எம்ப்ளாயி எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் நடக்கும். அந்த ஓரியன்டேஷன் செஷனில் வாட் த கம்பெனி ட்ரைஸ் டு டூ இஸ் அகாமடேட் த ஹியூமன் டு த ஜாப். Ergonomics is accommodating the job to the human. So this helps to bring the best outcome. இதை இன்னொரு வார்த்தையில் ஹெச்ஆருக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா ஹெச்ஆர்ஸ் ஆர் த பர்சன் who are going to do such programs. அப்படின்னா உங்கள் கம்பெனியில் கழுத்து வலி இல்லை முதுகு வலி, நான் ட்ராவல் பண்ணி வந்ததுனால, நான் நின்றுட்டு வேலை செய்கிறேன், அதனால் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ஆப்சென்டிசமை குறைக்கிறதுக்கு அப்படின்னா this is one best means to do, bringing in ergonomic awareness sessions
டு யுவர் கம்பெனிஸ் ஸோ தட் இதை எம்ப்ளாயி கற்றுட்டு போய் அவன் ஃபாலோ பண்ணுவான். இதை தெரிஞ்சால் கண்டிப்பாக யாருமே நோபடி டஸ் எனிதிங் வித் நாலேஜ். தெரிஞ்சே யாரும் என் உடம்பு டேமேஜ் ஆகணும்னு பண்ணுறதில்ல. இந்த செஷன்ஸை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் காலர் எம்ப்ளாயீஸ்க்கு தனியாக, ப்ளூ காலர் எம்ப்ளாயீஸ்க்கு தனியாக, ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் there are common problems that might occur. அந்த மாதிரி சிஸ்டமடைஸ் பண்ணி we have done training session which will say and talk about what to do, what not to do in your profession with regard to உங்களோட டேபிள் அரேஞ்ச்மெண்ட், ப்ரைமரி ரீச் ஏரியா, செகண்டரி ரீச் ஏரியா, டெர்ஷரி ரீச் ஏரியாலாம் சொல்லுவோம். இதெல்லாமே we will teach you, and along with that we will be teaching you some exercises to keep you away from pain. எனக்கு இதுதான் வேலை. அப்போ அந்த எக்ஸசைஸை பண்ணினா உனக்கு அந்த வலி வராது. எனக்கு அட் தி ஸ்டார்ட் ஆஃப் தி டே என்னோட ஜாயிண்ட்டை வந்து லூஸ் பண்ணி இஃப் ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் த டே அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான மொபிலிட்டி எக்ஸசைசஸ் பண்ணணுமோ அதை அட் தி ஸ்டார்ட் ஆஃப் தி டேவும். அண்ட் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன், இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம், 13 மணி நேரம் வரைக்கும் உட்காந்து வேலை செய்கிறேன். Either you sit in front of the system at the office or you sit in front of the TV at home. Either way you're sitting there. Appo that much amount of load you are putting on your back and also on the neck. Appo and the stress every day and the muscle structure ko, bone ko, joint ko varakudiya stress and structures annike relieve pannita the pain doesn't get accumulated. Okay. So on the last 5-minute exercises before you go to bed, do these exercises, relieve the stress that has accumulated in your body for the day, go to bed. இப்போ நான் உட்காந்தே இருக்கேன். அப்போ during the day what do I do? How to keep myself away from pain? அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்? அந்த இடத்துல ஒர்க் பிளேஸில் என்னால் ஒர்க் பிளேஸில் ஆஃபீஸில் எந்திரிச்செல்லாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணால் என்னை சுற்றி இருக்கிறவன் பார்த்து சிரிப்பான். We will teach you chair floor routine. சேரில் உட்காந்தே நீங்கள் என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ண முடியும், என்னென்ன மொபிலிட்டி ட்ரில் பண்ண முடியும், ஸோ தட் யூஆர் நாட் ஸ்ட்ரெயினிங் யுவர் பேக். வி வில் டீச் யூ தட். ஸோ வி ஹவ் சிம்பிளிஃபைட் அண்ட் மேட் இட் ஸோ ஈஸி தட் எனிபடி கேன் ஃபாலோ. Okay. Somebody says, I have a tummy, I cannot hug my knee. You don't need to hug. Let the tummy be there. We will tell you alternative means how to do that. அந்த மாதிரி we have customized this program in such a way. Like நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், எங்கிட்ட காசு இருந்ததுன்னா ஹேட்ச்பேக் இல்லாமல் I can go for a SUV model car. ஆமாம். ஸோ அந்த மாதிரி instead of spending money on things around you, spend some time on yourself so that you don't be the sufferer of all the modernization around you. ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னா பார்லரில் போய் நல்லா ஃபேஷியல் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறத எல்லாரோட எண்ணமும். இன்னைக்கு ஆண்களாக இருந்தால் ஜிம்மில் போய் கொஞ்சம் மசில்ஸ் ஏற்றிக்கிட்டு நான் இன்னும் எங்கே தான் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆஸ் ஃபிசியோதெரபிஸ்டாக ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னா எதை நீங்கள் டார்கெட் பண்ணணும், எப்படி உங்ககிட்ட வந்தால் நாங்கள் வந்து எங்கே இருப்போம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன? ஓகே, ஸோ ஒரு பர்சனோட ஏஜ் அப்படின்றது அவங்க பாடியில் இருக்கக்கூடிய மசில் பர்சன்டேஜை பொறுத்தது. ஸோ மோர் த மசில், த மோர் த யூத்ஃபுல் யூ ஆர், த மோர் த ஹெல்த்தி யூ ஆர். என்ன ஆயிடுதுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஃபேட் டெவலப் ஆகி அங்கங்கே பாடியில் உட்காந்துக்குது. அண்ட் டு see it in the other way around also, in the young age சொல்லுவாங்க 25 to 40, this age group people run behind so many things because we are in the prime age of our life, personal life, professional life, and we have so many commitments that we have made to ourselves, made to our family, made to our spouse. எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, so many commitments. இதில் taking care of my health become the least priority, whether it regardless of the gender, whether it is man or women, it's the same thing. அதில் வந்து எல்லாமே மேலே வரும். குழந்தையோட படிப்பு வரும், அப்பா அம்மாவோட ஹெல்த் வரும், இந்த ட்ரிப்பு வரும், எல்லாம் வரும். என்னோட ஹெல்த் அப்படின்ற விஷயம் வந்து இட் இஸ் தி லீஸ்ட் ஆஃப் தி ப்ரையாரிட்டிஸ். அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் ஒர்க்கிங், த ஹெல்த் இஸ் நெவர் அ ப்ரையாரிட்டி. ஸோ நம்ம இங்கே என்ன ட்ரை பண்ணுறோம் ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில், தன்வந்திரி ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் என்ன மெசேஜை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 25 to 40 இஸ் தி ஏஜ் வேர் யூ ஸ்பெண்ட் ஆன் யுவர் ஹெல்த் ஆல்சோ.
அங்கே யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி, யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். So that 50+ you don't carry a bigger file. And you're trying to figure out எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, what to do doctor அப்படின்னு 50 வயசுக்கு மேலே when you think that I have settled everything in my life, பையனை படிக்க வச்சாச்சு, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பொண்ணும் படிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது, I don't have anything to do now, I can relax அப்படின்னு என்னோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வர்றப்போ every single part in your body aches. அப்போ தான் உடனே டீஜென்ரேட்டிவ் ரிலேட்டட் சேஞ்சஸ், வாங்க ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன் போடலாமா, we think about coming out of the pain, but this is not something which will happen at that time. The 25 to 40 தான் வந்து இந்த ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்றதுக்கான இதில் we target this age group, we give them the idea of what it is. ஹெல்த்தி ஏஜிங்னு சொல்கிற போது ஒரு மிக்சி கிரைண்டர் வாங்கினா கூட கொஞ்ச நாள் கழிச்சு புஷ் போகுது, வாஷர் போகுது, அப்பப்போ நமக்கு சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகுது, we do the மாத்திட்டு we do. Same way you have to address your body. பிறந்த நாள்ல இருந்து உங்க கூட நீங்க பண்ண அத்தனை சேட்டையும் தாங்கிட்டு நம்ம கூட அந்த பாடி இருக்கு. Whether you eat right, whether you sleep right, whether you talk right, whether you smell right, whatever you do, எல்லாத்தையும் பண்ணிட்டு the body is sustaining whatever you are doing. So give the respect this body needs. So automatically the 25 to 40 கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 50 to 70 is happy. என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னும் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டா I don't want to be a burden to my children. Even if there is pain, I don't want to say it unless it is very much bothering to me. அப்போ அந்த ஸ்டேஜ் வரதுக்குள்ள இது ரொம்ப முத்தி போயிருக்கும். அப்போ நமக்கு ஃபீலிங் இருக்கும், முன்னாடியே சொல்லியிருக்கலாமேப்பா. To avoid all those, நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு இந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. இன்னைக்கு அவேர்னஸ் இஸ் அட் யுவர் ஃபிங்கர் டிப். வென் யூ ஹாவ் சோ மெனி ஆஃப் தீஸ் திங்ஸ் இன் ஹேண்ட், ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்கிற மாதிரி பெயினையும் ஆக்டிவாக வாழணுங்கிறதையுமே வந்து எடுத்துகிட்டு பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் மேரத்தான் ரன்னர் ஹூ நவ் ஐ திங்க் ஹீஸ் 76 years old. He started training after his retirement. 62 yearsல he started training for marathon. And உலகத்தில் எங்கே மேரத்தான் நடந்தாலும் போய் ஓடுறாரு. We think ஏஜ் ஆகிடுச்சு, ரிட்டையர் ஆகிட்டா நான் வீட்டில் உட்காந்துக்கலாம். He didn't do that. Bro, the way you see life and how you take it up, எல்லாருமே வந்து 70 வயசா இருந்தாலும் சரி, 80 வயசா இருந்தாலும் இன்னைக்கு 70 ஒரு வயசே இல்லை. 80ல இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ரெகுலர் ஜாபே பண்றாங்க. ஈவன் 90 years of age I have seen people who are working and doing the day to day life without any dependence of their party. My mother-in-law's mother, she's about to hit century. She's still active, she's still healthy, touch wood, let her stay like that. She cooks for people at home. இன்னைக்கு 35 வயசுல நான் கண்டினியூஸா காய் நறுக்கினே சொண்டு வரல இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் தான் அது வந்து எப்பவுமே ஒரு டாக் இருக்கு. இந்த மாதிரி வந்து அந்த காலத்துல ரொம்ப சில்கா இருந்தது, நம்மளோட உடம்பெல்லாம் இப்போ வந்து எதுவுமே தாங்க மாட்டேங்குது. அது வந்து நிஜமா இல்ல வந்து அது ஒரு மித்தா? இல்ல, that is true. We have to agree to it. It is true. The amount of physical activity has come down. அன்னைக்கு வந்து ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் உட்காந்து அரைச்சோம். இன்னைக்கு மிக்சிலையும் கிரைண்டர்லையும் போட்டு விட்டு சும்மா சுத்திட்டு தான் இருக்கும், அது பாட்டு சுத்திட்டு இருக்கு. அண்ட் ஐ திங்க் there was one comedy in the early 80s or 90s in some Tamil movie where it said, என்னைக்கு வந்து விரல் இருந்து உலக்க சுத்துச்சோ அப்ப வீட்டுல இருக்க பொண்ணுங்கெல்லாம் ஒல்லியா இருந்தாங்க. எப்ப வந்து விரலை சுத்த ஆரம்பிச்சு உலக்க நின்னதோ அன்னைக்கு நம்ம லேடிஸ் எல்லாம் குண்டா விட்டாங்க அப்படின்னு. நம்மளோட எஃபிஷியன்சி இஸ் எக்ஸ்பெக்டட் எல்ஸ்வேர் டு பி 100%. அந்த இடத்துல எனக்கு அங்கே வேணும் அப்படின்னா என்னுடைய மேண்டேட்ரி ஒன்டேன் ஜாப்ஸ் வந்து ஷுட் பிகம் ஈஸியர். அதுக்காக தான் லைக் யூ சார். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்தது இந்த பிஎன்ஐ அப்படிங்கிற நெட்வொர்க். வெரி ட்ரூ. ஸோ அதில் தான் we have all been members to varying degrees. இந்த BNI experience and journey பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 3.5 years I have been associated with BNI Chennai North. And journey வந்து incredible journey தான் சொல்லணும்.
with regard to molding my personality, ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு பிகாஸ் ரொம்ப பிஸ்னஸ் ப்ரொஃபஷன்னு பேசிட்டதுனால அந்த பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தி பர்சனல் சேஞ்ச் தட் ஐ ஹவ் ஃபெல்ட் இன் மை செல்ஃப் அண்ட் ஐ ஸ்டில் என்ஜாய் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் இட். ஒன்று வந்து maybe I was like unmolded leader who will talk anything. I did not know even I was a leader, and all of those got identified once I came into BNI. And ஒரு சில journey வந்து particularly ஒரு சில chaptersல after becoming support director and handling human, the best lesson anybody can learn. And that too with people of different color, creed, different backgrounds, and a different perspective towards life. அவங்களெல்லாம் பார்க்கும்போது so many understandings, and every single conversation with anybody has always ended up with some learning. ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் ஏஜ். நான் ஒரு 21-22 வயசு என்டர்ப்ரனரையும் பிஎன்ஐல பார்த்தேன், 50-60 இருக்கக்கூடியவங்களையும் பார்த்தேன். 50 வயசில் உங்களுக்கு எதுக்கு பிஎன்ஐ தேவைன்னு நான் யோசிச்சிருக்கேன், 21 வயசில் இவனுக்கு எதுக்கு பிஎன்ஐ தேவைன்னு யோசிச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து அவங்க கூட அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு பயங்கர லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு ஆர் வை ஆர் வென் I always like to talk with people and learn something from them. எல்லார்கிட்டேருந்தும் அந்த பேசி முடிச்சுட்டு போகிறோம், அது 5 நிமிஷமாக இருக்கட்டும் இல்லை 10 நிமிஷமாக இருக்கட்டும், even just by observing, even I don't have to talk with them personally. அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது, போகிறதுலேருந்து I would take something away from them, some learning out of everything அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதில் வந்து this 3.5 years every single day, every single thing. And இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் அப்படின்னு பேசினா ஒரு 4-5 வார்த்தையாவது எனக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பிஎன்ஐ. பிகாஸ் எனக்கு வந்து ஃபிசியோதெரப்பி கிளினிக் ஆரம்பிக்க தெரியும், எனக்கு பேஷண்ட் பார்க்க தெரியும் அப்படின்னு ஃபிசியோதெரபிஸ்ட் ஆனவன் நான். இதில் வந்து லைக் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பிரேக் ஈவன்ற வார்த்தையே நான் பிரேக் ஈவன் பண்ணுறேங்கிறதையே நான் 1.5 வருஷம் கழிச்சு தான் கற்றுக்கிட்டேன். ஐ டிட் நாட் நோ வாட் இட் இஸ் கால்ட். ஐ வாஸ் லைக், அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு மாதம் வந்து எனக்கு என் கையிலேருந்து காசு போடல, அப்படி தான் நான் யோசிச்சேனே தவிர ஈவன் ஐ டிட் நாட் ஈவன் நோ த வேர்ட் ஆஃப் பிரேக் ஈவன். அண்ட் இன்றைக்கி வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு பேசுகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டெர்மினாலஜி எல்லாம் கூட ஆஸ் அன் என்டர்ப்ரனர், மேபி டு ஸ்டார்ட் an MBA class. I did not go to MBA. The MBA happened for me through BNI. MBA போயிருந்தா physiotherapy class பாத்துக்கலாம். So this is more important. Yes. That is what happened in BNI. So personally a big learning experience ன்னு தான் சொல்லுவேன். And professionally நான் ஏன் பிஎன்ஐக்குள்ளே வந்தேன் அண்ட் பிஎன்ஐ வாட் பிஎன்ஐ டிட் டு மீ அப்படின்னா 2 விஷயம் சொல்லலாம் பிஎன்ஐ பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் பிஎன்ஐக்குள்ளே 2020 பீக் கோவிடில் வந்தேன். வென் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஓப்பன் மை கிளினிக் அண்ட் ஐ வாஸ் டூயிங் ஒன்லி டெலிஃபிசியோ. ஸோ வென் ஒரு கேஸில் ஒரு ஸ்டேஜில் நான் கிளினிக் ஆரம்பித்தேன், பிரேக் ஈவன் மீட் பண்ணால் போதும்னு இருந்தேன்னா அந்த 3 years 2017 to 2020 I was making in lakhs a month. It all stopped overnight. I was like, okay, what is that I'm going to do next? I had 3 juniors. How am I going to pay them salary? இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்த டைமில், like I was telling, one dancer made me change my entire perspective that I can do telephysio. I can treat a patient even without seeing them. Still, I have 4 patients. 2 are from German, 1 from Russia, and 1 from San Francisco. இன்னி வரைக்கும் அவங்கள நான் நேரில் பார்த்ததே கிடையாது. And they're all dancers, Bharatanatyam dancers, and they have performed in UNESCO's opening ceremony. அந்த மாதிரியான ஒரு famous dancers I treated. So that itself was like a learning experience. And the confidence actually said, okay, BNIல B2C கேட்குறியோ இல்லை B2B கேட்குறியோ, நீ என்ன கேட்டாலும் இங்கே உன்னால் க்ரோ பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஹேப்பன்ட். அண்ட் இந்த மோல்டிங் வித் ரிகார்ட் டு B2Bயில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பிஎன்ஐயை வந்து 2017 ஐ ஹர்ட் அபவுட் இட். ஐ அட்டெண்டட் அ சாப்டர்ஸ் மீட்டிங். ஆனால் அப்போ தான் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ என்னோடய தாட் ப்ராசஸ் வாஸ், நான் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்,
இப்பயே பிஎன்ஐ சேர்ந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு இன்னும் வேறே விடலை, கிளை விட்டு என்ன பண்ண போகிறேன். திஸ் வாஸ் மை தாட் அட் தட் டைம். ஆக்சுவலி விச் இஸ் அ ராங் தாட். அதை நான் வந்து 2020 ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா என்னோட ஒரு சின்ன சின்ன ரெக்குவயர்மெண்ட்டுக்கு கூட ஐ ஹேட் டு சர்ச் அண்ட் நாக் ஆன் சம்படிஸ் டோர். ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறதாகட்டும், எனக்கு லெட்டர் பேட் அடிக்கிறதாகட்டும், ஒரு சைனேஜ் போர்டு, கிளினிக்கு போர்டு வைக்கிறது, இது எதையுமே நான் கஷ்டப்படாமல் பண்ணியிருப்பேன் நான் பிஎன்ஐல இருந்து. ஆனால் அப்போது எனக்கு அது தெரியாது. Very true. I did not know. So I suffered and then I learned. And பிஎன்ஐக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக போச்சு. இந்த மாதிரி என்னோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் மை கிளினிக் is bought from BNI. Any member of BNI, it can be from a Vellore region BNI member or some other region across the globe. It is from them I'm getting. So அது வந்து என்னாச்சு அப்படின்னா, நீயும் வளரு நானும் வளர்றேன் அப்படின்ற அந்த ஒன் சிங்கிள் மைண்ட் செட் ஆஃப் பிஎன்ஐ விச் இட் கேவ் டு மீ ஹேஸ் ஆக்சுவலி சேஞ்ச்ட் ஒன் க்ரோத். இன்னொன்று எக்ஸாக்ட்லி டாக்கிங் அபவுட் மணி அப்படின்னு சொன்னால் 2020க்கு முன்னாடியும் லைக் we were talking so much about ergonomics, I have tried to reach out to so many companies. அந்த ஹெச்ஆரை பார்க்கறது அப்படின்றது ஏதோ கம்ப சுத்துற மாதிரி. இட்ஸ் லைக் யூனோ ஐ என்னோட மைண்ட் செட் என்னன்னா, ஐ எம் டூயிங் சம் ஃபேவர் டு தெம் அண்ட் ஐ வாஸ் லைக் நாக்கிங் ஆல் த வால்ஸ், நாட் த டோர்ஸ். அண்ட் யார்கிட்ட என்ன போய் கேட்கறது. அண்ட் ஈவன் இஃப் வி சென்ட் அ மெயில் இட் கோஸ் டு ஜங்க். Even if through somebody we reach out to them, it was like not a proper response. And BNIல இருக்கக்கூடிய fellow members have helped me so much that in the past 3 yearsல we have done for a spinning mill in Rajapalayam. That happened through a BNI member. We have done for at least 5 or 10 IT companies in this short time. It's all because of BNI members, fellow BNI members. அவங்க வந்து எப்படின்னா, நம்ம இந்த இப்போ லைக் when I was talking they said இது preventable, இது எங்களுக்கு தெரியலங்கிறதுனால தான் நாங்கள் பண்ணல, I want to do. And some members are going even one step ahead and they are like, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். We will talk about physical and mental wellness together. Let us do that. Collaboration. That is happening in BNI. And somebody is like, நான் உங்களுக்கு நான் பிச்சின் பண்ணி உங்களுக்கு நான் பிஸ்னஸ் எடுத்துட்டு வரேன். I am doing pre-employment screening for them through our diagnostic center or through our hospital. I will pitch in business for you. And it's like, you know, ஒரு 50 பிஸ்னஸ் மேன் என் பிஸ்னஸை பற்றி நான் எப்படி வளரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஐ எம் ஆக்சுவலி டேக்கன் அவே பை த தாட், ஹவு இஸ் தட் பாசிபிள்? அண்ட் BNI gives you that thought process. உள்ள வந்து once you start learning and once you start developing a bonding and friendship here, it's like பூர்ணிமா வளர்ந்தே ஆகணும். அது இத்தனை நாளுக்குள்ள அவள் வளர்ந்தே ஆகணும். இவ்வளோ பிஸ்னஸ் அவள் பண்ணியே ஆகணும், இவ்வளோ மணி அவள் ஜெனரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்றது என்னோட கோலுங்கிறத விட அவங்களோட கோல் ஆயிடுது. ஒரு ஸ்ட்ராங் வெல்விஷர் குரூப். எக்ஸாக்ட்லி. அண்ட் வெரி ஸ்ட்ராங் வெல்விஷர் குரூப்புங்கிறத விட ஐ வுட் சே சப்போர்ட் சிஸ்டம். பக்கா சப்போர்ட் சிஸ்டம். And even at any point of time, anything related to anything, எனக்கு இப்போது எனக்கு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் எனக்கு என்ரோல் பண்ணணும், அதுக்கான டாக்குமெண்டேஷன் வேணும், somebody says I will help you do it. If there is something with regard to எனக்கு ஏசி வேலை செய்யல, அதிலிருந்து ஆரம்பிச்சு anything and everything, people are there to support me. So என்னுடைய first go-to person for anything is BNI. BNI மூலமா இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து BNI உங்களை வந்து பர்சனாக நிறைய உங்களை டெவலப் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் பிஸ்னஸுக்கு நிறைய டெவலப் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ BNI ஓட ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு தன்வந்திரி எந்த அடுத்த கட்டத்துக்கு, வாட் இஸ் த நெக்ஸ்ட்? ஓகே, நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் அப்படின்னா, actually people used to ask me this, why don't you start multiple branches across the city அப்படினு. I have always thought about that. ஆனால் பேசிக் ஹியூமன் மைண்ட் செட் இருக்குல்ல, ஏன் மூஞ்ச பார்த்து பேஷண்ட் வரான், ஏன் மூஞ்ச எல்லா இடத்துலையும் வைக்க முடியாதே அப்படின்னு. பட் அதுவுமே ஒரு BNIயோட லேர்னிங் தான். பிரிங் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இன் பிளேஸ். இட் இஸ் நாட் நெசசரி தட் யூ ஹேவ் டு பி தேர் எவ்ரி டே அப்படின்னு. அந்த லேர்னிங் வந்து ஹேஸ் ஹெல்ப்ட். டெஃபினெட்லி ஐ எம் looking at
spreading across Chennai initially, though not across Tamil Nadu, but still we can ergonomics அப்படின்ற perspective வர்றப்ப we can do pan India. That has no territory or border. The next step to BNI அப்படின்னு சொன்னா தன்வந்திரி Physiotherapy Clinic அப்போ கூட BNI தான் வருது. Next step to தன்வந்திரி Physiotherapy Clinic அப்படின்னா at least 2 more branches in Chennai. And having a very strong team for ergonomics. இப்போ வந்து ஒரு 7 பேர் இருக்கோம் ergonomicsக்குன்னு team. I want that to become as a 70-member team or a 70-member team first in another 2 years, so that தமிழ்நாட்டில் எப்போ எங்கே ergonomics எந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணும்னு கேட்டாலும் will be ready to support அப்படின்றது பிளான். இதுதான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் தன்வந்திரி. நிறைய பெண்கள் வந்து ஃபிசியோதெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நிறைய ப்ராக்டிசிங் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு கன்சல்டண்டாக தான் இருக்காங்க. இப்போ உங்களை லிசன் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து நானும் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படி யாருக்காச்சும் ஒரு எண்ணம் இருந்ததுன்னா உங்களால் அந்த கோர்ஸ் மூலமாக 100% கோர்ஸ் மூலமாக கன்சல்டிங் மூலமாக நான் வந்து ஒரு நான் தஞ்சாவூரில் இருக்கேன், திருவாரூரில் இருக்கேன். If I want to set up a physiotherapy clinic, how do I go about doing that? Can you help me? அந்த மாதிரி definitely. or even இதுக்கு நுணுக்கமான விஷயங்களை வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் கோர்ஸ் மாதிரி வித் சர்டிஃபிகேஷன், இதெல்லாம் உலகத்தில் வெவ்வேறு ஃபீல்டில் நடக்கிறத பார்க்குறோம். அது அப்படியே இங்கே இம்போஸ் பண்ண முடியுமா, இங்கே உருவாக்க? Definitely can be done. Actually, when you're talking about this, I'm doing still teaching also. அதை விடலை, I am teaching for 2 colleges where I go as guest lecturers and we have been teaching. அது இல்லாமல் there is one academy called Movementology Academy. அதில் இருந்து தான் வந்து we have been trained up. And if you see my qualification, நிறைய பேர் எனக்கு கிண்டலாக சொல்லுவாங்க, உன் பேரை விட உன் பின்னாடி இருக்கிற ABCD பெருசாக இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே வந்து பேஷண்ட் பெனிஃபிட் ஆகணும்னு நான் படித்த விஷயங்கள். என்கிட்ட வர பேஷண்ட் திரும்ப என்கிட்ட வரக்கூடாது, ஒரு தடவை வரான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா he should become healthy. He should never ever see me in my lifetime. வரக்கூடாது, ஹெல்த்தியாகவே அவன் இருந்துடணும் அப்படின்னு. இப்போ அதோட இம்பேக்டில் we have designed so many courses which we call it as arthro rehab certification, and it's already there and we have been teaching it. இது வந்து it is not for beginners. இப்போதான் நான் பேச்சுலர் அது அப்ரோப்ரியேட் ஆமா எக்ஸ்பீரியன்ஸோட எக்ஸாக்ட்லி. ஸோ திஸ் கோர்ஸ் இஸ் பீன் டிசைன்ட் இன் சச் அ வே தட் நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ வந்திருக்கீங்க அப்படின்னா யூ கேன் லேர்ன் திஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஃபார் many years together, my guru mentor, he's been saying that நீ எப்போ டீச் பண்ண ஆரம்பிக்க போகிற, ப்ராக்டிஸ் பண்ணுற அண்ட் நான் டீச் பண்ணும்போது நீ எனக்கு ஹெல்ப்புக்கு கூட வர, நீ எப்போ தனியாக பண்ண போகிற அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. Hopefully I will do. ஏன்னா teaching is something, once you convey the message, your brain becomes empty. Again, if you have to talk for the next time, you have to go back and read. Or else you cannot keep அரைச்சமாவே அரைச்சிட்டு நாள் பூரா வருஷ பூராலாம் பேச முடியாது. So I need to be in a different mind space if I'm evolving and doing that. Definitely I'll do that, but maybe not straight away now. இப்போதைக்கு தோன்ற விஷயம் இது ரெண்டும், which I have kept as ஒரு 2 years அப்படின்னு ஒரு goal period set பண்ணி working towards it. Maybe this could be a 5-year plan to come into that space, and definitely will do that. And நீங்கள் கேட்ட மாதிரி யாராவது கிளினிக் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். நான் இப்போ வந்து we have grown to a stage that மெஷினே வேணாம், பேஷண்ட் கேட்டால் மெஷின் வச்சுக்கலாம், நீங்கள் போதும். Wonderful. Thank you Purnima for an excellent session. இதில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க கிடைச்சது. ஸோ அந்த விதத்தில் அந்த ஃபீல்டை பற்றி, உங்களுடைய திங்கிங் பற்றி, அந்த ஹெல்தி ஏஜிங் அண்ட் லிவிங் அப்படிங்கிற அந்த 2 ஐடியா, ஸோ ஃபேபுலஸ். தேங்க்யூ மேலும் தன்வந்திரி ஃபிசியோதெரபிஸ்ட் கிளினிக் நீங்களும் வந்து வளரணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். நீங்களாம் இருக்கும்போது எனக்கு கவலையே இல்லை.